வணக்கம். வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளுக்காக காவிரி ஜெகநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். சரக்கு சேவை வரி சட்ட திருத்தங்கள் மக்களவையில் நிறைவேறின அதிமுக வெளிநடப்பு. கண்டெய்னர் லாரிகளில் 570 கோடி ரூபாய் பிடிபட்ட விவகாரம் சிபிஐ வழக்கு பதிவு. பாமகவின் அங்கீகாரத்தை ரத்து செய்வது பற்றி பரிசீலிக்கவும் தேர்தல் ஆணையத்திற்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. பாகிஸ்தான் மருத்துவமனையில் குண்டுவெடிப்பு, 90க்கும் அதிகமானோர் பலி. மத்திய நிதியமைச்சர் தாக்கல் செய்த திருத்தப்பட்ட சரக்கு மற்றும் சேவை வரி சட்ட முன்வரைவு மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது. திருத்தப்பட்ட சரக்கு மற்றும் சேவை வரி சட்ட முன்வரைவு கடந்த வாரம் மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டது. உற்பத்தி செய்யப்படும் பொருட்களுக்கு நாடு முழுவதும் ஒரே மாதிரியான வரி வசூலிக்க வசதியாக அரசியல் சட்ட திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. தற்போது விதிக்கப்பட்டு வரும் வேட் வரி, உற்பத்தி வரி, ஆடம்பர வரி போன்ற பல்வேறு வரிகளை மாற்றவே சரக்கு மற்றும் சேவை வரி சட்ட முன்வரைவு கொண்டுவரப்படுகிறது. ஒரே மாதத்திற்குள் இந்த சட்ட முன்வரைவை மக்களவையிலும் தாக்கல் செய்து நிறைவேற்ற வேண்டும் என்பதால் மக்களவையில் இன்று இந்த முன்வரைவு தாக்கல் செய்யப்பட்டது. அப்போது பேசிய மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி, சரக்கு மற்றும் சேவை வரி சட்ட முன்வரைவு நாடு முழுவதும் பொருட்களுக்கு ஒரே வரி விதிக்க உதவும் என்று கூறினார். That in this country to have one nation and one tax, they are pooling in their sovereignty together and creating a new mechanism which will take all these decisions in that forum of pooled sovereignty itself. So this is a major reform which in the long run will go to the interest of this country. With these few observations, I commend this bill for acceptance of the Honourable House. Mr. அருண்ஜேட்லியின் விளக்கத்திற்கு பின்னர் காங்கிரஸ் உள்பட பல்வேறு கட்சிகளின் உறுப்பினர்கள் அது பற்றிய விவாதத்தில் பங்கேற்று பேசினர். இதில் பேசிய அதிமுக உறுப்பினர்கள் சரக்கு சேவை வரி சட்ட முன்வரைவுக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். சரக்கு சேவை வரி சட்ட திருத்த முன்வரைவு குறித்து மக்களவையில் பேசிய காங்கிரஸ் உறுப்பினர் வீரப்ப மொய்லி, இதனை தங்களது கட்சி ஆதரிக்கும் என்றும், இருப்பினும் மக்களை பாதிக்காத வகையில் சரக்கு மற்றும் சேவை வரியை குறைந்த அளவிலேயே விதிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். We are here, Congress party is here to extend our full support for implementation of the GST. Who will be the neutral agent and who will be the losers? Not even the traders, they will be happy. But it is ultimately the consumers, common people who will become casualty with this kind of a competitive profiteering attitude. சரக்கு சேவை வரி சட்ட முன்வரைவு நாட்டில் மாற்றத்தை உருவாக்க மேற்கொண்டுள்ள மிகப்பெரிய நடவடிக்கை என பிரதமர் மோடி குறிப்பிட்டார். மக்களவையில் இந்த சட்ட முன்வரைவு மீது பல்வேறு கட்சி உறுப்பினர்களின் விவாதத்திற்கு பின்னர் விளக்கம் அளித்து பேசிய பிரதமர் மோடி, இது நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு உதவும் என்றும், இந்த சட்ட முன்வரைவு தனிப்பட்ட நபருக்கோ கட்சிக்கோ கிடைத்த வெற்றி அல்ல என்றும், நாட்டின் ஜனநாயகத்திற்கு கிடைத்த வெற்றி என்று புகழாரம் சூட்டினார். வரி நடைமுறையை எளிமைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும், அரசியலை விட தேசிய நலன் மிகவும் பெரிது என்றும் பிரதமர் மோடி குறிப்பிட்டார். நுகர்வோர் நலனை கருதி சரக்கு மற்றும் சேவை வரி சட்ட முன்வரைவு உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். टैक्स टेररिज्म से मुक्ति उस दिशा में एक अहम कदम जीएसटी का मतलब है ग्रेट स्टेप्स टवर्ड्स ट्रांसपेरेंसी, और इसलिए हम एक नई व्यवस्था से जुड़ रहे हैं. திருத்தப்பட்ட சரக்கு சேவை வரி மசோதா குறித்து அனைத்து கட்சியினர் விவாதத்திற்கு பின்னர் மக்களவையில் இருந்து அதிமுகவினர் வெளிநடப்பு செய்தனர். தமிழக அரசு கூறிய பரிந்துரைகள் ஏற்கப்படாததால் வெளிநடப்பு செய்வதாக அவர்கள் விளக்கம் அளித்தனர். பின்னர் நடைபெற்ற வாக்கெடுப்பில் திருத்தப்பட்ட சரக்கு சேவை வரி முன்வரைவுக்கு 443 உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவித்தனர். இதையடுத்து திருத்தப்பட்ட சரக்கு சேவை வரி முன்வரைவு மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது. இந்த முன்வரைவு விரைவில் குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட உள்ளது. The bill as amended by the amendment made by Rajya Sabha and agreed to by Lok Sabha is passed by the requisite majority in accordance with the provisions of Article 368 of the Constitution.
காஷ்மீர் விவகாரத்தில் பிரதமர் மோடி மௌனமாக இருப்பது ஏன் என காங்கிரஸ் கேள்வி எழுப்பியுள்ளது. இன்று காலை மாநிலங்களவை கூடியதும் காஷ்மீர் நிலவரம் தொடர்பாக விவாதிக்க கோரி காங்கிரஸ் சார்பில் நோட்டீஸ் அளிக்கப்பட்டது. இதனை மாநிலங்களவைத் தலைவர் குரியன் ஏற்றுக்கொண்டதை அடுத்து காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த குலாம் நபி ஆசாத் விவாதத்தை தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய அவர் காஷ்மீர் விவகாரத்தில் பிரதமர் மௌனமாக இருப்பது ஏன் என்று கேள்வி எழுப்பினார். लेकिन मैं सोशल मीडिया की बात कर रहा था. उन्होंने कहा कि भाई माननीय प्रधानमंत्री जी इतने लोग मारे गए, जख्मी हुए, तो वो क्यों नहीं बोलते? तो जवाब में लिखा कि अभी जी भरा नहीं. और दूसरे में लिखा है कि हमको उनसे है वफा की उम्मीद जो नहीं जानते वफा क्या. திருப்பூர் அருகே 3 கண்டெய்னர் லாரிகளில் கொண்டு செல்லப்பட்ட 570 கோடி ரூபாய் பிடிபட்டது பற்றி சிபிஐ வழக்கு பதிவு செய்துள்ளது. தமிழக சட்டப்பேரவை தேர்தலின் போது திருப்பூர் அருகே சந்தேகத்திற்கிடமான வகையில் சென்ற 3 கண்டெய்னர் லாரிகள் பிடிபட்டன. அது பற்றி பல்வேறு சர்ச்சைகள் எழுந்த நிலையில் அந்த பணத்திற்கு கோயம்புத்தூர் ஸ்டேட் வங்கி உரிமை கோரியது. அது பற்றிய விசாரணை நடைபெற்ற நிலையில் ரிசர்வ் வங்கி சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் வங்கிக்கு சொந்தமான பணம்தான் என்று தெரிவிக்கப்பட்டது. இதனிடையே அது பற்றிய திமுக மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் முதற்கட்ட விசாரணைகளை முடித்துக் கொண்ட சிபிஐ அது தொடர்பாக வழக்கு பதிவு செய்திருப்பதாக தெரிவித்துள்ளது. முதற்கட்ட விசாரணையில் 3 கண்டெய்னர் லாரிகளின் பதிவு எண்களும் போலியானவை என்று தெரியவந்துள்ளதாக சிபிஐ தெரிவித்துள்ளது. கட்சியின் விதிகளுக்கு புறம்பாக செயல்படுவதால் பாட்டாளி மக்கள் கட்சியின் அங்கீகாரத்தை ரத்து செய்வது பற்றிய கோரிக்கை பற்றி பரிசீலிக்குமாறு தேர்தல் ஆணையத்தை சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் சமூக ஆர்வலர் வராகி என்பவர் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவில் கட்சி விதிகளில் தெரிவித்துள்ள கொள்கைகளுக்கு மாறாக தமிழகத்தில் தலித் மக்களுக்கு எதிராக பாட்டாளி மக்கள் கட்சி செயல்பட்டு வருகிறது என்று தெரிவித்துள்ள வராகி, எனவே பாட்டாளி மக்கள் கட்சியின் அங்கீகாரத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று கோரி மனு தாக்கல் செய்திருந்தார். 2013ஆம் ஆண்டு பாமகவினர் மாமல்லபுரத்தில் நடத்திய சித்திரை திருவிழாவின் போது அரசு சொத்துக்கள் சேதமடைந்ததாகவும் தலித் மக்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும், எனவே பாட்டாளி மக்கள் கட்சியை தடை செய்யுமாறும் இந்த மனுவில் வாராகி தெரிவித்திருந்தார். இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி எஸ்.கே. கவுல், நீதிபதி மகாதேவன் அடங்கிய அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. இதுபற்றி தீர்ப்பளித்த தலைமை நீதிபதி கவுல், கட்சி அங்கீகாரம் பற்றிய விவகாரம் தேர்தல் ஆணையம் தொடர்பானது என்று தெரிவித்து மனுதாரர் இந்திய தேர்தல் ஆணையத்தை அணுகி நடவடிக்கை எடுக்கலாம் என்று தெரிவித்தார். மேலும் பாமகவின் அங்கீகாரத்தை ரத்து செய்வது பற்றி தேர்தல் ஆணையம் பரிசீலிக்கவும் நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. ஆன்லைன் மூலம் மீன் விற்பனை செய்யும் திட்டத்தின்படி சென்னையில் சோதனை அடிப்படையில் விற்பனை செய்ய இருப்பதாக மீன்வளத்துறை அமைச்சர் டி. ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று மீன்வளத்துறை பற்றிய மானிய கோரிக்கைக்கு பதிலளித்த அவர், சென்னை நகரத்தில் சோதனை அடிப்படையில் இணையதளம் மற்றும் தொலைபேசி, அலைபேசி, குறுந்தகவல் மூலம் வீடுகளுக்கே மீன் உணவுகளை விற்பனை செய்ய திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இலங்கை சிறைகளில் அடைக்கப்பட்டிருந்த தமிழக மீனவர்கள் 2481 பேர் இதுவரை மீட்கப்பட்டுள்ளதாகவும், அவர்களின் 102 படகுகளை மீட்கும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் மேலும் அவர் தெரிவித்தார். சென்னை பெருநகரத்தின் பொதுமக்கள் எளிதில் பயன்பெறும் வகையில் சோதனை அடிப்படையில் இணையதளம், தொலைபேசி மற்றும் அலைபேசி குறுந்தகவல் மூலம் நுகர்வோர்கள் தொடர்பு கொள்ளும் பட்சத்தில் அவர்கள் இருப்பிடத்திற்கே சென்று மீன் உணவுகளை விற்பனை செய்திட 30 லட்சம் ரூபாய் செலவில் உட்கட்டமைப்பு வசதிகள் உருவாக்கப்பட்டு தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழகத்தின் மூலம் மீன் உணவு விற்பனை மேற்கொள்ளப்படும். மாநில மற்றும் மாவட்ட அளவில் +2 மற்றும் 10ஆம் வகுப்பில் முதல் 3 இடங்களை பிடிக்கும் மீனவ சமூகத்தைச் சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்படும் பரிசுத் தொகை உயர்த்தப்படுவதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். தமிழகத்தில் செறிவூட்டப்பட்ட ஆவின் பால் விலை விரைவில் குறைக்கப்பட இருப்பதாக தமிழக பால்வளத்துறை அமைச்சர் எஸ்.பி. சண்முகநாதன் தெரிவித்துள்ளார். பால்வளத்துறை மீதான மானிய கோரிக்கை விவாதத்தின் போது பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் மு.க. ஸ்டாலின், செறிவூட்டப்பட்ட ஆவின் பால் விலை எப்போது குறைக்கப்படும் என்று கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த பால்வளத்துறை அமைச்சர் எஸ்.பி. சண்முகநாதன், பால் விலையை குறைப்பது உள்பட அதிமுக தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்ட திட்டங்கள் விரைவில் நிறைவேற்றப்படும் என்று தெரிவித்தார். தற்போது பசும்பால் லிட்டர் ஒன்றுக்கு ரூபாய் 28 ஆகவும், எருமைப்பால் கொள்முதல் விலை லிட்டர் ஒன்றுக்கு 25 ஆகவும் மாண்பு அம்மா அவர்களின் அரசு வழங்கி வருகிறது. 3/8/2016 அன்று இதுவரை இல்லாத அளவான 31,77,000 லிட்டர் என்ற உச்ச அளவை எட்டி மாண்புமிகு அம்மா அவர்களின் அரசு புதிய வரலாற்று சாதனை படைத்துள்ளது.
காஷ்மீரில் தொடர்ந்து நடைபெற்று வரும் கலவரம் தொடர்பாக அம்மாநில முதல்வர் மெஹபூபா முஃப்தி மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை இன்று சந்தித்து பேசினார். காஷ்மீரில் கடந்த 8ஆம் தேதி ஹிஸ்புல் தீவிரவாதி பர்ஹான் வானியை பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்ற சம்பவம் காஷ்மீரில் பெரும் கலவரத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதுவரை அங்கு நடைபெற்ற கலவரத்தில் 55 பேர் பலியாகினர். 3000க்கும் அதிகமானோர் காயமுற்றனர். 100க்கும் அதிகமானோர் குண்டு காயமுற்று கண் பார்வை இழந்துள்ளனர். தொடர்ந்து 31வது நாளாக காஷ்மீரில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. காஷ்மீரின் நிலையை குறித்து அம்மாநில முதல்வர் மெஹபூபா முஃப்தி மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை தில்லியில் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பில் பல முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதையடுத்து பிரதமர் மோடியையும் மெஹபூபா முஃப்தி சந்திக்க உள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் அலகாபாத்தில் தேசிய கீதம் பாடுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்த தனியார் பள்ளியின் உரிமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். அலகாபாத் நகரில் உள்ள தனியார் பள்ளி ஒன்றில் தேசிய கீதம் பாடுவதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டதால் பள்ளியின் தலைமை ஆசிரியர் உள்பட அனைத்து ஆசிரியர்களும் வேலையை ராஜினாமா செய்தனர். தேசிய கீதம் பாடுவது இஸ்லாம் மத கொள்கைகளுக்கு எதிரானது என்று கூறி அந்த பள்ளி நிர்வாகம் தடை விதித்திருந்தது. இதுகுறித்த புகார் எழுந்ததும் மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை சார்பில் கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டதோடு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து பள்ளி உரிமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் மீது தேச துரோகம் உள்பட பல்வேறு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதனிடையே அப்பகுதியில் பதற்றம் ஏற்பட்டுள்ளதை அடுத்து பள்ளியைச் சுற்றிலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. மாற்றுத்திறனாளிகளுக்கான பாராலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்க விதிக்கப்பட்டுள்ள தடைக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள ரஷ்யா அது பற்றி ஒலிம்பிக் அமைப்பில் முறையிட இருப்பதாக தெரிவித்துள்ளது. ரியோ டி ஜெனிரோ நகரில் கூடிய மாற்றுத்திறனாளி ஒலிம்பிக் அமைப்பின் கூட்டத்தில் ரஷ்யாவிற்கு தடை விதிப்பதாக முடிவு செய்யப்பட்டது. இதனையடுத்து வரும் செப்டம்பர் மாதம் நடைபெறவிருக்கும் போட்டிகளில் ரஷ்யா பங்கேற்க முடியாத நிலை ஏற்பட்டது. இந்த நிலையில் ஒலிம்பிக் அமைப்பின் முடிவு பற்றி எதிர்ப்பு தெரிவித்துள்ள ரஷ்யா அது பற்றி விரைவில் முறையீடு செய்ய இருப்பதாகவும் தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானின் குவெட்டா நகரில் உள்ள அரசு மருத்துவமனையில் சக்தி வாய்ந்த குண்டு வெடித்ததில் 90க்கும் அதிகமானோர் பலியாகினர். திரளானோர் படுகாயமடைந்தனர். பாகிஸ்தானில் பலுசிஸ்தான் மாகாண தலைநகர் குவெட்டாவில் பார் அசோசியேஷன் தலைவர் பிலால் அன்வர் காசி இன்று அடையாளம் தெரியாத சிலரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். அவரது சுட்டுக் கொல்லப்பட்ட தகவல் அறிந்தவுடன் ஏராளமான வழக்கறிஞர்களும் செய்தியாளர்களும் குவெட்டா அரசு மருத்துவமனையில் திரண்டனர். அப்போது அங்குள்ள அவசர சிகிச்சை பிரிவில் சக்தி வாய்ந்த குண்டு வெடித்ததில் ஏராளமான வழக்கறிஞர்கள் உள்பட 90க்கும் அதிகமானோர் பலியாகினர். 100க்கும் அதிகமானோர் படுகாயமுற்றதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதில் பலரது நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதால் பலி எண்ணிக்கை அதிகரிக்கும் என்று அஞ்சப்படுகிறது. இந்த தாக்குதலுக்கு தலிபான் ஆதரவு அமைப்பான ஜமாத் உர் அரார் பொறுப்பேற்றுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதிகளோடு நடைபெற்ற துப்பாக்கிச் சண்டையில் எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் 2 பலியாகினர். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் குப்வாரா பகுதியில் உள்ள மச்சில் என்ற இடத்தில் தீவிரவாதிகளை தேடும் நடவடிக்கையில் எல்லை பாதுகாப்பு படையினர் ஈடுபட்டிருந்தனர். அப்போது தீவிரவாதிகளோடு நடைபெற்ற துப்பாக்கிச் சண்டையின் போது வீரர்கள் 2 பலியாகினர். தீவிரவாதி ஒருவரும் சுட்டுக் கொல்லப்பட்டார். சுதந்திர தினத்தையொட்டி சென்னை விமான நிலையத்தில் பார்வையாளர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதுடன் 7 அடுக்கு பாதுகாப்பும் போடப்பட்டுள்ளது. வரும் 15ஆம் தேதி சுதந்திர தினம் நாடு முழுவதும் கொண்டாடப்பட உள்ளது. தீவிரவாதிகள் சுதந்திர தினத்தை சீர்குலைக்க திட்டமிட்டுள்ளதாக உளவுத்துறை எச்சரித்துள்ளது. இதையடுத்து தில்லி, மும்பை உள்ளிட்ட மாநிலங்களில் விமான நிலையங்களில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. சென்னை விமான நிலையத்தில் உள்நாட்டு முனையம் மற்றும் பன்னாட்டு முனையத்தில் பார்வையாளர்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் விமான நிலையத்தைச் சுற்றிலும் 7 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. தீவிர சோதனைக்கு பின்னரே பயணிகள் விமான நிலையத்திற்குள் அனுமதிக்கப்படுகின்றனர். கிணறு தோண்டும் போது மண் சரிந்த விபத்து. திருப்புலானை அருகே 2 பேர் பலி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. புதிய கல்விக் கொள்கை திட்டத்தை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என திமுக பொருளாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து திராவிடர் கழகம் சார்பில் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் திமுக, காங்கிரஸ், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி உள்ளிட்ட கட்சிகள் பங்கேற்றன. ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று பேசிய மு.க. ஸ்டாலின், இந்தியா முழுவதும் ஒரே கல்விக் கொள்கை சாத்தியம் இல்லை என்று தெரிவித்தார். மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கையை எதிர்ப்பதாகவும் அவர் கூறினார். தமிழக சட்டப்பேரவையில் இது தொடர்பாக தீர்மானம் கொண்டுவர வலியுறுத்தப்படும் என்றும் ஸ்டாலின் குறிப்பிட்டார். இன்றைக்கு மோடி அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய பிஜேபியினுடைய மத்திய ஆட்சி சமூக நீதி, மதச்சார்பின்மை, தமிழ் மொழி
அனைத்திற்கும் சவால் விடக்கூடிய வகையில் இந்த புதிய கல்விக் கொள்கையை புகுத்துகிற முயற்சியில் ஈடுபட்டிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்பதை இந்த போராட்டத்தின் மூலமாக நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். நதிநீர் பிரச்சினை குறித்து விவாதிக்க தமிழக அரசு அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று மதிமுக பொதுச் செயலர் வைகோ வலியுறுத்தியுள்ளார். தேனியில் நடைபெறும் மதிமுக செயல் வீரர்கள் கூட்டத்தில் கலந்து கொள்ள வந்த அவர் மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய போது இதனை தெரிவித்தார். மேலும் ஐஐடியில் புதிய தேர்வு முறையை பின்பற்றுவதால் கிராமப்புற மாணவர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்றும் வைகோ குற்றம் சாட்டினார். காவிரிக்கு குறுக்கே அணை கட்டுவதிலே நாங்கள் எங்கள் முடிவை மாற்ற மாட்டோம் என்று கர்நாடகம் சட்டவிரோதமாக சொல்லுகிறது. மத்திய அரசு வேடிக்கை பார்க்கிறது. பாலாற்றுக்கு குறுக்கே தடுப்பணைகள் கட்டப்பட்டதும் ஒப்பந்த விதிகளுக்கு முரணானது. நதிநீர் பிரச்சனைகளில் அனைவரையும் ஒன்றாக இணைத்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி முதலமைச்சர் அவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடுவது சாலச் சிறந்தது என்று நான் கருதுகிறேன். ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புல்லானி ஒன்றியம் களிமண்குண்டு அருகே கிணறு தோண்டும் போது மண் சரிந்து விழுந்த விபத்தில் 2 தொழிலாளர்கள் பலியாகினர். களிமண்குண்டு அருகே உள்ள குத்துக்கல்வலசை கிராமத்தில் பொன்னுசாமி என்பவருக்கு சொந்தமான இடத்தில் கிணறு தோண்டும் பணியில் சின்னையா, பால்சாமி, முருகேசன், குப்பமுத்து ஆகியோர் ஈடுபட்டிருந்தனர். அப்போது எதிர்பாராத விதமாக மண் சரிந்ததில் சின்னையா, பால்சாமி ஆகிய இருவரும் குழிக்குள் புதையுண்டனர். இதுபற்றி காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு ஜேசிபி இயந்திரம் மூலம் மீட்பு முயற்சி நடந்தது. அந்த முயற்சி பலனளிக்காததால் தீயணைப்புத் துறையினர் மூலம் தகவல் தெரிவிக்கப்பட்டது. சுமார் 4 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீயணைப்புத் துறையினரால் இருவரும் சடலமாக மீட்கப்பட்டனர். இந்த விபத்து குறித்து திருப்புல்லானி காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். குத்துக்கால் வலசை என்ற இடத்தில் கிணறு தோண்டும் பணியில் ஈடுபட்டிருந்த தொழிலாளர்கள் இருவர் மண்ணில் புதைந்து கொண்டதாக தகவல் தெரிவிக்கப்பட்டது. உடனடியாக சுமார் 40 தீயணைப்பு வீரர்கள் படையுடன் வந்து தோண்டும் பணியில் ஈடுபட்டு உடல்கள் கண்டெடுக்கப்பட்டன. 4 பேர் வந்து கிணறு தோண்டினாப்புல கடல் தொழிலாளிகள் 2 பேர் உள்ளே இறங்கி தோண்டினவங்க மேலே 2 பேர் நின்றவங்க மண் சரிஞ்சு உள்ளே வந்து 2 பேர் உள்ளே மூடிடுச்சு. மேலே 2 பேர் உள்ளே போயிட்டாப்புல நாங்கள் பக்கத்தில் உள்ளவங்க மேலே உள்ளவங்க தூக்கிட்டோம். சுவாதி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட ராம்குமாரை வருகிற 17ஆம் தேதி நேரில் ஆஜர்படுத்த வேண்டும் என்று எழும்பூர் பெருநகர குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை மின் பொறியாளர் சுவாதி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட ராம்குமாரிடம் கையெழுத்தை ஒப்பிட்டு பார்க்க அனுமதி கோரி நுங்கம்பாக்கம் காவல்துறையினர் எழும்பூர் பெருநகர குற்றவியல் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். மனுவை விசாரித்த எழும்பூர் பெருநகர குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி கோபிநாதன் வருகிற 17ஆம் தேதி ராம்குமாரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உத்தரவிட்டார். மேலும் நீதிபதியின் முன்னிலையிலேயே கையெழுத்து ஒப்பிட்டு பார்க்கவும் அனுமதி அளித்தார். 17ஆம் தேதிக்கு அன்று அந்த கையெழுத்தை ஒப்பிடுவதற்கு நீதிமன்றத்தில் ஆஜராகி அந்த மனுவை அனுமதித்து உத்தரவிட்டிருக்கிறார். இந்த வீடியோ ஃபுட்டேஜ் எடுப்பது சம்பந்தமாக ஏற்கனவே அனுமதித்த மனு மீது உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்து வருவதால் அதுக்கு இன்றும் மீண்டும் ஒரு நாள் வாய்தா கொடுத்திருக்கிறார். நாளை உயர்நீதிமன்றத்தில் அந்த மனு விசாரணைக்கு பின்னர் தான் அது வீடியோ ஃபுட்டேஜ் எடுப்பதா இல்லையா என்பது சம்பந்தமாக தெரிய வரும். அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட நாடாளுமன்ற எம்பி சசிகலா புஷ்பா மற்றும் அவரது குடும்பத்தினர் மீது 2 பெண்கள் பாலியல் வன்கொடுமை புகார் தெரிவித்துள்ளனர். தூத்துக்குடி மாநகராட்சி மேயராக சசிகலா புஷ்பா இருந்தபோது அவரது வீட்டில் வேலை செய்ததாக கூறும் 2 பெண்கள் தங்களை பாலியல் வன்கொடுமை செய்ததாக புகார் தெரிவித்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் அவர்கள் புகார் அளித்துள்ளனர். புகாரில் திசையன்விளை அருகே உள்ள ஆனைக்குடியைச் சேர்ந்த தங்களை சசிகலா புஷ்பா, அவரது கணவர் மற்றும் அவரது மகன் ஆகியோர் தங்களை கொடுமைப்படுத்தியதாக தெரிவித்துள்ளனர். தப்பித்து ஊருக்கு செல்ல முயன்ற தங்கள் தலைமுடியை வெட்டி கொடுமைப்படுத்தியதாகவும் வெற்றுத்தாளில் கையெழுத்து வாங்கியதாகவும் அவர்கள் மேலும் தெரிவித்துள்ளனர். வீட்டு வேலைக்கும் சொல்லி கூட்டு போய் என்ன காலமுக்கு அது அமுக்குன்னு சொல்லி ரொம்ப நைட்ல தூங்கவே விட மாட்டாங்க. அவங்களுக்கு சரியான தண்டனை கொடுக்கணும். எங்களை மாரி பெண்ணுங்களுக்கு இதேமாரி வாழ்க்கை யாருக்கும் வரக்கூடாது. பில்லால்ன்ற ஒருத்தர் இருக்காரு, அவங்களும் ரொம்ப டார்ச்சர் கொடுப்பாங்க எங்களுக்கு. அங்கே போன அன்னைக்கு நம்ம அப்போதான் தூங்குறதுக்கு இது போவோம். உடனே எந்திரி அக்காளுக்கு காலமுக்கு வா, உடனே எந்திரி அண்ணனுக்கு காலமுக்கு வா அப்படி சொல்லி காலமுக்க விடுவாங்க. அவங்க சரியான தண்டனை கொடுக்கணும். அவங்க அவ்வளவு கொடுமை பண்ணிட்டு வந்தாங்க. செஞ்சி அருகே மாணவியர் விடுதியில் தூக்கிட்ட நிலையில் பலியான மாணவி மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக உறவினர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். செஞ்சி அருகே உள்ள அன்னியூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து வந்த மாணவி வினிதா பிற்பட்டோர் நல
மாணவியர் விடுதியில் தூக்கிட்ட நிலையில் உயிரிழந்ததாக தெரிகிறது. அவரது உடலை மீட்டு முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்வுக்கு அனுப்பி வைத்தனர். கஞ்சனூர் காவல் நிலைய காவலர்கள் விசாரணை நடத்தி வரும் நிலையில் மாணவியின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக மாணவியின் உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். பிள்ளைங்கள் நல்லா படிக்கின்றதுக்காக நாங்கள் ஹாஸ்டலில் சேர்த்து இங்கே படிக்க வச்சோம். அவங்க இப்போ அதுக்கு வவுத்து வலின்னு சொல்கிறாங்க. வவுத்து வலி கிடையாது. அதுக்கு காரணம் யாருன்னு கேட்டால் இங்கே இருக்கிற மேடம் தான். அவங்க நாங்கள் வர்றதுக்குள்ளேயே சவத்தை எடுத்து எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிட்டாங்க. இது சாமலை எங்களுக்கு சந்தேகமாகுது. அதேமாதிரி ஒரு பொண்ணு தூக்க மாட்டேங்குன்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். பார்க்கும்போது ஸ்கூல் யூனிஃபார்மோடு தான் இருந்துச்சு. யூனிஃபார்மோட ஷாலில் ஃபேனில் மாட்டி கீழே தொங்கி கால் தரையில் போட்டுனது. 9th படிக்கக்கூடிய ஒரு மாணவி தன்னுடைய துப்பட்டாவில் தூக்குப்பட்டது. அது உடன் தங்கியிருக்கக்கூடிய மாணவி பார்த்து தகவல் தெரிவித்த உடனே விடுதி காப்பாளர் உடனே கஞ்சனூர் காவல் நிலையத்துக்கு புகார் தெரிவித்து புகாரின் பேரில் கஞ்சனூர் காவல் நிலைய எஸ்ஐ மற்றும் டிஎஸ்பி செஞ்சி டிஎஸ்பி அனைவரும் விசாரணை நடத்தின்னு இருக்கிறாங்க. இதுக்கு முழுக்க அரசு ஊழியர்களுடைய அலட்சிய போக்கு தான் காரணம். புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள பாண்டிக்குடி கிராமத்தில் கோவில் கட்டுவது தொடர்பான பிரச்சினையை அடுத்து 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அறந்தாங்கி அருகே உள்ள பாண்டிக்குடி கிராமத்தில் வெற்றி விநாயகர் கோவில் உள்ளது. 80 ஆண்டு கால பாரம்பரியமிக்க இந்த கோவிலை புதுப்பித்து குடமுழுக்கு செய்ய திருப்பணி மேற்கொள்ளப்பட்டது. இது தொடர்பாக இருதரப்பினரிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. இதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த கிராமத்தில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து பாண்டிக்குடி கிராமத்தில் அதிக அளவில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். பதற்றமான சூழல் தனியும் வரை தடை உத்தரவு நீடிக்கும் என காவல்துறையினர் தெரிவித்தனர். இதனிடையே தடை உத்தரவை நீக்க கோரி கிராம மக்கள் தங்களுடைய வீடுகளில் கருப்பு கொடி கட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அந்த கோயிலுக்குள்ள இடம் பூர்வீகமாக ஒரு 4 பேருக்கு சொந்தம். அந்த 4 பேரும் சேர்ந்து கோயிலுக்கு ஊரணி வெட்ட கோயில் கட்டன்னு எழுதி ரெஜிஸ்டர் பண்ணியே கொடுத்துட்டாங்க. இப்போ 2-3 வருஷமாக ஒரு குறிப்பிட்ட நபர் எங்கே விட்டு இதில் யாரும் வரக்கூடாதுன்னாரு. இந்த தாசில்தார் மட்டும் ஒன் சைடாக இந்த கோர்ட்டு தீர்ப்பெல்லாம் பார்க்காம அதில் 144 போட்டிருக்காரு. தடை கொடுக்க முடியாது, கோயில் கட்டியாச்சு, இது கிராம மக்கள் ஒன்று சேர்ந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தெளிவாக அந்த தீர்ப்பில் சொல்லியிருக்காங்க. அந்த தீர்ப்பை அவர் கையில் கொடுத்த தாய்தார்கிட்ட அந்த பேப்பரே காணும்னார் என்கிட்ட. திருப்பி மறுபடியும் கொடுத்து அவர்கிட்ட நானே படித்து காமிச்சோம். சரி நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னவர் இந்த தடையை மீறி சட்டத்துக்கு புறம்பா ஒரு 144 தடையை போட்டு எங்கள் கிராமத்தினுடைய ஒற்றுமையை சீர்குலைத்திருக்காரு. தேனி அருகே கல்குவாரியில் வெடி வைத்து தகர்க்கப்படும் பாறைகள் உருண்டு வந்து விழுவதால் விளைநிலங்கள் பாதிக்கப்படுவதுடன் விவசாயம் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அடுத்த கோம்பை குப்பமேட்டு மலையில் தனியார் கல்குவாரியில் செயல்பட்டு வருகிறது. அங்கு அனுமதிக்கப்பட்ட அளவினை விட கூடுதலாக வெடிப்பொருட்கள் பயன்படுத்தப்பட்டு பாறைகள் தகர்க்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இவ்வாறு தகர்க்கப்படும் பாறைகள் அருகில் உள்ள விளைநிலங்களில் வந்து விழுவதால் அங்குள்ள பயிர்கள் சேதமடைகின்றன. மேலும் பாறைகள் விழுவதால் விவசாய தொழிலில் ஈடுபட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். எனவே விவசாயத்தை பாதுகாத்திடும் வகையில் கல்குவாரிக்கு வழங்கப்பட்ட அனுமதியை ரத்து செய்ய வேண்டும் என்று விவசாயிகளும் சமூக ஆர்வலர்களும் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். அந்த கல்குவாரி இப்போ ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் தான் இருக்கேன். 6 மாதத்துக்கு முன்னுக்கே நாங்கள் கலெக்டரெலாம் மனு கொடுத்தேன். ஒன்றும் நடவடிக்கை எடுக்கலைங்க. இப்போ இந்த புளிய மரமெல்லாம் சேதமானதுக்கு நாங்கள் வரி கட்டுறேன் செய்கிறேன், நீங்கள் என்ன பேசுகிறது அப்படின்றாங்க. அத்துமீறி வெடி மருந்துகளை பயன்படுத்தி பாறையில் வெடிக்கிறாங்க. அப்போ அந்த சுற்றி இருக்கிற நிலங்கள்லாம் எந்த நேரமும் கல் தெரிச்சு விழுகுது, பெரிய பெரிய பாறைகள் உருண்டு விழுகுது. இதனால் தொடர்ந்து விவசாயம் பாதிக்கப்படுறதுன்றது 2 நாளாக இருந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இதை பற்றி யாரும் எந்த நடவடிக்கையும் இல்லை. எங்கள் யார்ட்டையும் புகார் பண்ணியும் பிரயோஜனம் இல்லாமல் இருக்குது. எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறி சாதனை படைத்த ராணுவ வீரர் சிவகுமாருக்கு நீலகிரி மாவட்டம் உதகை அருகே உள்ள அவருடைய சொந்த ஊரான லவ்டேல் பகுதியில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் வெலிங்டன் மெட்ராஸ் ரெஜிமெண்ட் ராணுவ பயிற்சி மையத்தைச் சேர்ந்த 14 பேர் கொண்ட 2 குழுக்கள் கடந்த மே 15ஆம் தேதி எவரெஸ்ட் மலையேற்ற பயணத்தை தொடங்கியது. இந்த குழுவில் சிவகுமாரும் இடம்பெற்றிருந்தார். அவர்கள் அனைவரும் சிகரத்தில் ஏறி சாதனை படைத்தனர். எவரெஸ்ட் சிகர மலையேற்ற பயணத்தை வெற்றிகரமாக முடித்த பின்னர் முதன்முதலாக இன்று சொந்த ஊரான லவ்டேலுக்கு வந்திருந்த சிவகுமாருக்கு ஊர் மக்கள் திரண்டு வந்து மாலை அணிவித்து பட்டாசு வெடித்து வரவேற்பு அளித்தனர். மொத்தம் எங்களுடைய பிளான் 14 பேர் ஏறுறது தான். ஃபஸ்ட் டீமில் 7 பேர் ஏறணும். அதுக்கப்புறமேல்ட்டு மறுபடியும் ஒரு 7 பேர் 2வது டீமில் 20ஆம் தேதி ஏறணும். மேலே ஏறினதுக்கப்புறம் அங்கே சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை. ஏன்னா அந்த இடத்துல ஏறினதுக்கப்புறம் அங்கே என்ன ஒரு சிச்சுவேஷன் அது வார்த்தையே கிடையாது அதுக்கு சொல்கிறதுக்கு. தமிழ்நாட்டிலேருந்து இது வரைக்கும் யாரும் ஏறந்தது. அது ஒரு சந்தோஷமாக இருந்தது.
திருநெல்வேலி மாவட்டத்தில் மண்பாண்ட தொழிலில் ஈடுபட்டு வரும் தங்களுக்கு ஆண்டிற்கு 80 யூனிட் மணல் வழங்க கோரி ஆட்சியர் அலுவலகத்தில் போராட்டம் நடத்த அனுமதி மறுத்ததால் தொழிலாளர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருநெல்வேலி மாவட்டத்தில் ஆயிரக்கணக்கானோர் மண்பாண்டம் மற்றும் செங்கல் தயாரிக்கும் தொழிலில் ஈடுபட்டுள்ளனர். இவர்கள் தங்களது தேவைக்கு மண்ணல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி சிலைகள் செய்ய தங்களுக்கு மண்ணல்ல அனுமதி வழங்க கோரி மண்பாண்ட தொழிலாளர்கள் ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்தனர். அவர்கள் ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் பானைகளை வைத்து போராட்டம் நடத்த முயன்றனர். காவல்துறையினர் அனுமதி மறுத்ததால் மண்பாண்ட தொழிலாளர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதில் 100க்கும் அதிகமான மண்பாண்ட தொழிலாளர்கள் குடும்பத்தினருடன் கலந்து கொண்டனர். மண்பாண்ட தொழிலாளிக்கு இலவச மண் 80 யூனிட் இந்த அரசால் இதுவரை வழங்கப்படவில்லை. 80 யூனிட்டுக்கு பதிலாக 20 யூனிட் வாங்கிக்கோங்கன்னு சொல்லி கனிம வளத்துறை அதிகாரி அவர்கள் சொல்கிறாங்க. அந்த 20 யூனிட் என்ன காரணம்? 80 யூனிட்லேருந்து 20 யூனிட் தனியாக ஜீவோ போட்டிருக்காங்களா? அது இந்த ரூல் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லணும். 20 யூனிட் மண் போட்டு கொடுத்துருக்காங்க. 20 யூனிட் மண்ணை வச்சு நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது, வாழ முடியாது. சட்டிப்பானையும் செங்கலும் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 80 யூனிட் மண் உடனடியாக வழங்க வேண்டும் என்பது எங்கள் தாழ்மையான வேண்டுகோள். நகராட்சி குப்பை கிடங்கில் தீப்பற்றி எரிவதால் ஏற்படும் புகையால் அருகில் உள்ள கிராம மக்கள் தங்கள் இருப்பிடங்களை விட்டு வெளியேறினர். தருமபுரி நகராட்சிக்குட்பட்ட 33 வார்டுகளில் குப்பைகள் தடங்கம் ஊராட்சி பகுதியில் கொட்டப்படுகிறது. நேற்று மாலை இந்த குப்பை கிடங்கின் ஒரு பகுதிக்கு தீ வைக்கப்பட்டது. அதில் இருந்து துர்நாற்றத்துடன் வெளியேறிய புகையால் தடங்கம், தேக்கம்பட்டி, வெண்ணாம்பட்டி உள்ளிட்ட 7 கிராம மக்கள் சுவாச கோளாறு ஏற்பட்டு பெரிதும் பாதிக்கப்பட்டனர். தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். இதனிடையே குப்பை கிடங்கை அகற்றும் வரை தங்கள் கிராமங்களுக்கு செல்லப் போவதில்லை என்று கூறி அதியமான்கோட்டை சாலையில் கிராம மக்கள் தஞ்சமடைந்தனர். தருமபுரி நகராட்சி குப்பை ஃபஸ்ட்டெல்லாம் இங்கே காட்டல் கொட்டி இருந்ததை கொண்டாந்து போய் ஊரிலேயே கொட்டுற மாதிரி கொட்டுறாங்க. நாங்கள் வந்து 500 வீட்டுக்காரர் இருக்கிறோம். மறுபடியும் அடுத்தடுத்து நாங்கள் பரியல் பண்ணினே தான் இருக்கிறோம். 3 மாதம் 2 மாதம் நாங்கள் எடுத்துக்கிறோன்னு தான் சொல்கிறாங்க ஆஃபீஸருங்களாம் வந்து. அவங்க வந்து எடுத்த பாடு கிடையாது. நாங்கள் அடிக்கடி நாங்கள் மறியல் பண்ணிட்டு நாங்கள் பேசிகிட்டே தான் இருக்கிறோம். போக எங்களால் ஊரில் இருக்க முடியல. கொசு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஊர்லேயும் நாங்கள் குடி இருக்க முடியாது. இந்த குப்பை கொட்டுறதுனால அங்கே யாருமே குடியிருக்க முடியல. எல்லாத்தையும் வந்து பெயர்ந்து வெளியே வேறதுக்கு போக நிலைமை. இந்த புகை வர்றது ஒன்று, அந்த துர்நாற்றம் 2, அங்கே மாடு அடுக்கிற இல்லை, குடிநீருக்கு பாதிப்படுது, பள்ளிக்கூடமெல்லாம் இருக்குது. இதனால் நிறைய பாதிப்பு ஏற்படுது. இந்த குப்பையை வேற மாற்றி தான் தீரணும், இருக்கிறதே அள்ளி தான் தீரணும். கீழ்பவானி அணைகளில் இருந்து 3 கால்வாய் பாசன பகுதிகளுக்கும் ஒரே நேரத்தில் தண்ணீர் திறக்க வேண்டும் என்று கீழ்பவானி முறைநீர் பாசன விவசாயிகள் கூட்டமைப்பு கோரிக்கை விடுத்துள்ளது. ஈரோட்டில் இக்கூட்டமைப்பின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் கீழ்பவானி அணையின் மூலம் பாசன வசதி பெறும் கால்வாய் பாசனங்களின் நீர் பகிர்மான சிக்கலை பொதுப்பணித்துறையும் மாவட்ட நிர்வாகமும் இணைந்து பாரபட்சமின்றி தீர்வு காண வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. மேலும் இது சம்பந்தமான கோரிக்கைகளை வலியுறுத்தி வரும் 23ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடத்துவது என்றும் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. கீழ்பவானி அணையில் எந்த ஒரு பாசனத்திற்கும் முழுமையாக தண்ணீர் விடும் அளவிற்கு போதுமான தண்ணீர் இல்லை. அதே மாதிரி பவானி பாசனங்கள் அனைத்திற்கும் ஒரே சமயத்தில் தண்ணீரை திறக்க வேண்டும். அணையில் போதுமான தண்ணீர் இருப்பு வருகின்ற வரையிலே தண்ணீரை தேக்கி வைக்க வேண்டும். தண்ணீர் போதுமான அளவுக்கு இந்த 15 நாளிலே வந்தால் எல்லா பாசனத்திற்கும் நஞ்சையை முடிவு செய்யலாம் அரசு. அதற்கு எங்களுக்கும் ஆட்சேபனை இல்லை. அது வராத பட்சத்தில் எல்லா பாசனங்களுக்கும் புஞ்சை என்ற ஒரு நல்ல முடிவை அரசு எடுத்தால்தான் கீழ்பவானியுடைய ஒட்டுமொத்த பகுதியும் காப்பாற்றப்படும் என்பதை அரசுக்கு தெரிவிப்பதற்காக, உணர்த்துவதற்காக 23ஆம் தேதி ஆர்ப்பாட்டத்தை வைத்திருக்கிறோம். சென்னை மாநகரில் வடபழனி சந்திப்பில் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக மெட்ரோ ரயில் உயர்நிலை தடத்திற்கு கீழே கட்டப்பட்டு வரும் சாலை மேம்பாலம் இன்னும் 3 மாதங்களுக்குள் பயன்பாட்டிற்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது பற்றி இன்றைய வேந்தர் சிறப்பு செய்தியில். சென்னையில் ஆற்காடு சாலையும் நூறடி சாலையும் சந்திக்கும் வடபழனி சந்திப்பு என்றாலே போக்குவரத்து நெரிசல் என்பதுதான் பொருள். மெட்ரோ ரயில் பணி காரணமாகவும் அதிகரித்துவிட்ட வாகன எண்ணிக்கையின் காரணமாகவும் கடந்த 2 ஆண்டுகளாக இந்த நெரிசல் மேலும் அதிகரித்துவிட்டது. கோயம்பேடு, கோடம்பாக்கம், கிண்டி, வடபழனி உள்ளிட்ட சென்னையின் முக்கிய திசைகளிலிருந்து வரும் வாகனங்கள் சந்திக்கும் இடமாக இருப்பதால் எப்போதுமே இந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல் அதிகரித்து காணப்படுகிறது. குறிப்பாக அலுவலக நேரங்களில் வடபழனி சந்திப்பு சிக்னலை கடந்து செல்ல குறைந்தது 20 - 30 நிமிடங்கள் வரை வாகனங்கள் காத்திருக்க வேண்டியிருக்கிறது. இதன் காரணமாக பள்ளி கல்லூரி செல்வோர் முதல் அலுவலகம் செல்வோர் வரை அனைவருமே பெரும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். பல நேரங்களில் ஆம்புலன்ஸ் வாகனங்கள் செல்வதே பெரும் சிக்கலாக இருக்கிறது.
மேக்ஸிமம் டைமுக்கு போக முடியல, வர முடியல. ரொம்பவே பீப்புள் ரொம்ப சஃபர் ஆகுறாங்க. லோக்கல் பஸ் இப்படி தான் போகுது, நம்ம வெளியூர் போகிற பஸ்ஸுங்க இப்படி தான் போகுது. கரெக்டான டைவர்ஷன் போட்டு அதுக்கேற்ற சிக்னல்ஸ் வச்சு கரெக்டாக போலீஸ் கண்ட்ரோல் பண்ணாங்கன்னா டிராஃபிக் கொஞ்சம் ஈஸியாக கிளியர் ஆகிடும். இது ஏற்கனவே 100 அடி ரோடாக இருந்தது, இப்போ 100 அடி ரோடு கிடையாது. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா 40 அடி ரோடு தான். ஏன்னா இதில் வந்து பிரிட்ஜு வந்து போட்டுக்கிறதுனால ரோடு குறுகிய ரோடாகிடுச்சு. 4 முறை ஜங்ஷன் இங்கே ஒரே இடத்துல சந்திக்கிறதுனால இந்த டிராஃபிக் இருக்குது. பிரிட்ஜை மட்டும் கொஞ்சம் கூடிய சீக்கிரத்தில் முடிச்சு கொடுத்தீங்கன்னா இந்த ஏரியாவில் டிராஃபிக் கொஞ்சம் அவாய்ட் ஆகும். இத்தகைய நிலையில் இந்த பகுதி போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக சாலை மேம்பாலங்கள் திட்டமிடப்பட்டு கடந்த ஓராண்டுக்கும் மேலாக பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த பணிகள் தற்பொழுது நிறைவு கட்டத்தை எட்டியுள்ளன. இரவும் பகலுமாக மேம்பாலம் அமைக்கும் பணிகள் மும்முரமாக நடைபெற்று வரும் நிலையில் இன்னும் 3 மாதங்களுக்குள் இந்த பணிகள் முடிவடைந்து பாலங்கள் பயன்பாட்டிற்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னையில் வந்து வடபழனியில் வந்து ரொம்ப முக்கியமான ஏரியா. இந்த இடத்துல இப்படி ஒரு பிரிட்ஜ் வந்து ரொம்ப நாளாக கட்டிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல கிடக்கிறது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆயிடுது. அதனால் வந்து எவ்வளோ சீக்கிரம் கட்டி முடிக்கிறாங்களோ அவ்வளோ சீக்கிரம் வந்து பப்ளிக் ரொம்ப நல்லது. எம்ப்ளாயீஸ் நிறைய OMR சோழிங்கநல்லூர் எல்லாம் இந்த வழியில் தான் போவாங்க. பைக்கில் ஆட்டோவில் எதில் வந்தாலும் இந்த டிராஃபிக்னால எங்களுக்கு டைம் இன்னும் தான் எக்ஸஸ் ஆகும் போகிறதுக்கு. இங்கே பிரிட்ஜு சீக்கிரமாக கட்டி முடித்தாங்கன்னா டிராஃபிக் கொஞ்சம் கம்மியாகும். சென்னை வடபழனி என்றாலே போக்குவரத்து நெரிசல் என்ற அளவிற்கு சென்னை வடபழனி பகுதியில் கடந்த சில ஆண்டுகளாகவே போக்குவரத்து நெரிசல் அதிகரித்து காணப்படுகிறது. இந்த போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக கடந்த ஓராண்டிற்கு மேலாக சென்னை வடபழனி 100 அடி சாலையில் சாலை மேம்பாலங்கள் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த பணிகள் தற்போது முடியும் தருவாயில் உள்ளது. இந்த மேம்பால பணிகள் முடிவடைந்து எப்போது இந்த மேம்பாலங்கள் பயன்பாட்டிற்கு வரும் என்பதே பொதுமக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. வேந்தர் செய்திகளுக்காக சென்னை வடபழனியிலிருந்து ஒளிப்பதிவாளர் விஜய் கணேஷுடன் கோபிநாத். செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். நேபாளத்தில் ஹெலிகாப்டர் விழுந்து நொறுங்கிய விபத்தில் விமானி உள்பட 7 பேரும் பலியானதாக நாட்டு அரசு அறிவித்துள்ளது. நேபாள தலைநகர் காத்மண்டுவை நோக்கி 7 பேருடன் சென்று கொண்டிருந்த ஹெலிகாப்டர் நவ்கோட் பகுதியில் விழுந்து விபத்திற்குள்ளானது. இதனையடுத்து விபத்திற்குள்ளான ஹெலிகாப்டரை தேடும் பணிகள் முனைப்புடன் நடைபெற்று வந்தன. இந்த நிலையில் விமானத்தில் விமானி உள்பட 7 பேரும் பலியானதாக நேபாள நாட்டு அரசு அறிவித்துள்ளது. சூதாட்ட புகாரில் சிக்கிய தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் வீரர்கள் 4 பேருக்கு 12 ஆண்டுகள் தடை விதித்து தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் அமைப்பு உத்தரவிட்டுள்ளது. 2015ஆம் ஆண்டு நடைபெற்ற 20 ஓவர் கிரிக்கெட் போட்டிகளின் போது சூதாட்டத்தில் ஈடுபட்டதாக தென்னாப்பிரிக்காவைச் சேர்ந்த ஜீன் சிம்ஸ், தாமி சோலெக்கில், எத்தி பாலத்தி மற்றும் பமீலா மாக்செவி ஆகியோர் மீது புகார் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து 4வருக்கும் அடுத்த 12 ஆண்டுகளுக்கு கிரிக்கெட் விளையாட தடை விதித்து உத்தரவிடப்பட்டுள்ளது. ரியோ ஒலிம்பிக் ஜிம்னாஸ்டிக் போட்டியின் அன்ஈவன் பார் பிரிவில் இந்திய வீராங்கனை தீபா கர்மாகர் இறுதி சுற்றுக்கு நுழைந்து வரலாற்று சாதனை படைத்துள்ளார். ஜிம்னாஸ்டிக் போட்டியில் பங்கேற்ற இந்தியாவின் தீபா கர்மாகர் 4 வகையான ஜிம்னாஸ்டிக் பிரிவுகளில் ஒட்டுமொத்தமாக 51.665 புள்ளிகளை பெற்று 27வது இடத்தை பிடித்துள்ளார். எனினும் வால் பிரிவில் தீபா கர்மாகர் 14.850 புள்ளிகள் எடுத்து 8வது இடத்தில் உள்ளார். இதன் மூலம் இந்த பிரிவின் இறுதிச் சுற்றுக்கு அவர் முன்னேறியுள்ளார். இந்த பிரிவிற்குள் 52 ஆண்டுகளுக்கு பிறகு இறுதிப் போட்டியில் நுழையும் முதல் இந்திய வீராங்கனை என்ற பெருமையை திரிபுரா மாநிலத்தைச் சேர்ந்த கர்மாகர் பெற்றுள்ளார். மேலும் ஒலிம்பிக் வரலாற்றில் வால் போட்டியில் பங்கேற்ற முதல் இந்தியர் என்ற பெருமையை தான் பங்கேற்ற முதல் ஒலிம்பிக் போட்டியிலேயே கர்மாகர் பெற்றது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சரக்கு சேவை வரி சட்ட திருத்தங்கள் மக்களவையில் நிறைவேறின. அதிமுக வெளிநடப்பு. கண்டெய்னர் லாரிகளில் 570 கோடி ரூபாய் பிடிபட்ட விவகாரம் சிபிஐ வழக்கு பதிவு.
பாமகவின் அங்கீகாரத்தை ரத்து செய்வது பற்றி பரிசீலிக்கவும் தேர்தல் ஆணையத்திற்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. பாகிஸ்தான் மருத்துவமனையில் குண்டுவெடிப்பு, 90க்கும் அதிகமானோர் உயிரிழந்தனர். இத்துடன் வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு இளங்கதிர் காலை செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.